அடுத்ததாவது உரையாடல். அஃப்ரீன் மௌசிபா, அமல்களை வீணாக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹலோ அப்பி, எப்படி இருக்க? அஸ்ஸலாமு அலைக்கும் மௌசி. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆமா, இன்னைக்கு தலை போறோம்னு சொன்னியே, போலாமா? ஆமாப்பா, சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் போலாம். அப்போ நீ எங்க வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போ, சரியா? இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, வாரேன். அப்போ நான் கிளம்புறேன். மௌசி, ரெடி ஆயிட்டியா? அட, அதுக்குள்ள வந்துட்டியா? இருடி, இதுல விளம்பரம் போட்டோன்னு வாரேன். அது சரி. இதுக்குதான் அம்பிட்டாரமா தலை போலான்னு சொன்னியாக்கும். ஏய், கொஞ்சம் இருடி. நான் போறப்பா தலை லட்டாகுது. நில்லுடி, ரொம்ப பொங்காத. இதோ இப்படிப்பே மூஞ்ச கழுவிட்டு அப்படி ஓடி வந்துடுறேன். அட அல்லாஹ் ரப்பே, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு அல்லாஹ்வை கூப்பிடுற? ஒலு செய்யறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு, உனக்கு தெரியுமா? அதானே, உள்ளா கிட்டலாம் பேசி ஜெபிக்க முடியுமா? நல்ல விஷயங்கள் ஏதும் சொல்ல வந்தா உடனே ஒரு பேரை வச்சிடுறது. மொல்ல தலைக்கு போடுற கொல்லானே. சரி சரி, ஓவர பொங்காத. இப்ப நம்ம தொலை போணுமா வேணாமா? நீ தொலைப்போகிறத மட்டும் யோசிக்கிற. ஆனா நம்ம தொழுகக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடம் போய் சேரணும்னு நினைக்கிறேன். நல்லா அண்ணச்சப்பா. என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல. நம்ம எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நீயத் ரொம்ப அவசியம். அதான் சொன்ன மௌசி. அது சரி, நீ இப்ப ஒழுவ பத்தி சொல்ல வரியா இல்ல நீ எதை பத்தி சொல்ல வரியா? எனக்கு ஒன்னும் புரியல. அதானே, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதும் மண்டையில யாராவது இப்ப போன்ல ஏதாவது நோட் கேட்டோம்னா உடனே சொல்லிடுவேன். இப்ப இஸ்லாத்தை பத்தி கேட்டோம்னா திருன்னு திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி முழிப்பிய. என்னது திருனா? வளன்னு பேசாம விஷயத்துக்கு வா. சொல்றேன், கேளு மோசிபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவ சீக்கிரம் செய்ய சொன்னாங்க. ஏன்னா தண்ணீரை வீண்வயம் செய்யக்கூடாதுன்னு சிக்கனமாகவும் சீக்கிரமாகவும் செய்ய சொன்னாங்க. அப்போ நான் செஞ்சது சரிதான்ங்கிற அப்படிதானே? அம்மா, ஒழுவ சீக்கிரம் செய்யணும், சரியா செய்யணும்னு சொன்னாங்க. உன்ன மாதிரி தனியே இல்லாம செய்ய சொல்லல. சரி சரி, ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. எப்படி ஒழு செய்யணும்னு சொல்லு, அத மாதிரி செய்ய கத்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் உனக்கு ஒழு பத்தியான புத்தகம் தாரேன், அதுல பார்த்து படிச்சுக்கோ மோசி. சரி அப்பி, எனக்கு ஒரு டவுட், அதை கேட்கலாமா? கேளு மோசிப்பா. ஒழுவெடுத்த பிறகு டச் அப் பண்றாங்கல்ல, அதை நாம செய்யலாமா? எனது டச்சப்பா? ஓ, நீ மேக்கப் போறத பத்தி கேக்கியா? அட, எப்படிப்பா கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சிட்ட? நீ இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இரு, அல்லாஹ் உன் சங்க பிடிப்பான். என்னது சங்கையா? சரி, இந்த டவுட்டை கிளியர் பண்ணிரு. அப்பதான் நானும் ஒரு 4 பேத்துக்கு சொல்லுவேன். சொல்றேன். முதல்ல நம்ம வெளியே போகும்போது அலங்காரமே பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ள எப்படினாலும் இருந்துக்கலாம். எதுக்கு மேக்கப் பண்ணணும்? அதத்தான் சொல்ல வர. வெளியே போகும்போது மேக்கப்பே வேண்டாம்னு. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் எதை தொட்டாலும் எல்லாம் எடுத்துக்கிட்டே இரு. வா போகலாம். போலாம். இப்ப பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. அட, அது தெரியாம இருக்குமா? நல்லாவே தெரியும். மாஷா அல்லாஹ். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நம்ம பள்ளிக்கு போன உடனே நமக்கு தெரிஞ்ச கதை பேசக்கூடிய 4 பேரோட உட்கார்ந்து உன் வீட்டில என்ன கறி வச்சாங்க, என் வீட்டில இந்த கறி, அவ இருக்காளா இப்படி சொன்னா, இவ இருக்காளா அப்படி சொன்னான்னு நம்ம கதை பேசினாதான் தூக்கமே வரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். பள்ளியில் நுழையும் போது ஈத்திகாப் நீங்க தொழணும். அது மட்டும் இல்லாம 2 ரக்காய் சுன்னத்து தொழுகை தொழணும். முக்கியமாக உலக விஷயங்களே பேசக்கூடாது. என்னடி இப்படி சொல்லி என் மனச காயப்படுத்துறியா? ஆமா, எனக்கு ரொம்ப மனசை காயப்படுத்த மலக்குமார்கள் கூடியிருக்கும் சபை. அது மட்டும் இல்லாம நம் வாழ்க்கையில் அமல்களோட விஷயத்தில் ரொம்ப பேணுதல் இருக்கணும். ஹலோ, அமல்களோட விஷயத்துல நான் கரெக்டா தான் இருப்பேன். அதுல நீ தப்பு சொல்லக்கூடாது. எப்படி? ஒழு பண்ண உடனே மேக்கப் பண்றது, பள்ளிவாசல்ல உலக விஷயம் பேசுறது,
இதான் சரியான அமலா? ஒழு செய்யறதுக்கு பிறகு 2 ரக்காய் தொழுவது எவ்வளவு நன்மை தெரியுமா? சரிப்பா, ரொம்ப ஓட்டாத, நான் போய் தொழுதுட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பி. என்ன மோசிபா இப்படி காக்கா குத்துற மாதிரி தொழுதுட்டு வர? பின்ன எப்படி தொழுகிறது? அல்லாஹ் நம்மில பார்க்கிறான், நம்ம அல்லாஹ்வும் பார்க்க போறோம் என்ற உள்ளட்சத்தோடும் பய உணர்வோடும் தொழணும். சுப்ஹானல்லாஹ், இவ்ளோ விஷயம் இருக்க. ஆமா மோசிபா, அந்த மாதிரி தொழுத உடனே வெளியேஞ்சி ஓடி வராம எல்லாருக்கும் முசாபஹா கொடுக்கணும். முசாபஹெல்லாம் யாரு கொடுத்துட்டு இருக்கா? நீ வேற சும்மா இருமா. முசாபஹா கொடுக்கிறதுனால நம்மளோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அட அப்படியா? அப்படின்னு சும்மா 2 பேரோட கை கொடுக்கறதுல இவ்ளோ விஷயமா? ஈஸியா பாவ மன்னிப்பு வாங்கிடலாம் போல. ஆமா மோசிபா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி குடிக்கிறார். ச்சே, இது தெரியாம இவ்ளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே. இனியாவது நீ சரியா இருந்துக்கோ. சரி அப்படின்னு. இனிமேலாவது சின்ன சின்ன விஷயத்தில் நாம் அமல்களை வீணாக்காமல் அனைத்து விஷயத்திலும் பேணுதலாக இருப்போமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.